எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளுக்குரிய வார்த்தையானது இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். என் பிள்ளை படித்து டாக்டர் ஆகணும், என் பிள்ளை படித்து வக்கீல் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், இப்படியாப்பட்ட பெரிய பெரிய ஆசைகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஆண்டவர் இது படித்தா போதும், இதை செஞ்சால் போதும், இது நடந்தால் போதும் நினைக்கிறீங்க, அதிலும் பெரிதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் காண வைக்க போகிறாரு. எந்த வேலையிலும் என்னால் ஆண்டவர் நிலையாக நிற்க முடியல, ஒரு மாதம் ஒரு வேலை, 2 மாதம் ஒரு வேலை, அப்படி தான் போகிறேன், என் வாழ்க்கையில் என்ன காரியம் வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நீ இப்போ வாங்கின சம்பளத்தை காட்டிலும், இப்போ வாங்கின சேலரியை காட்டிலும் பெரிதான அளவுக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையை கொண்டு போக போகிறாரு. ஒரு பெரிய காரியத்தை மகனே உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறாரு. பெரிய காரியம் அற்பமா பாக்குறாங்க குடும்பம் நினைக்காது, உன் ஆச்சரியமா பெரிய காரியம் செய்யும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. லட்சக்கணக்கு ஆசீர்வாதம் உன்னை தேடி வர அளவுக்கு கர்த்தர் ஒரு வேலையை தர போறாரு. கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.